வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்று போகி பண்டிகை பற்றி ஒரு சிறப்பான உரையை கேட்போமா? தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அத்துணை உறவு சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். மார்கழி மாதம் மிகச்சிறந்த மாதம். ஆனால் இந்த மாதத்தினுடைய முடிவு நாள் மிக மோசமாக இருக்கிறது. மூச்சு திணறலில் சிக்கி தவிக்கிறது. ஒரு மாதத்திற்கு இவ்வளவு பெரிய அவல நிலையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்குள் எழுகிறது. மார்கழி மாதம் பிறக்கிற போது மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வாசலெங்கும் வண்ண கோலங்கள். இந்த மாதம் முழுமையும் கூட எங்கு பார்த்தாலும் சுத்தமாக இருக்கும். தூசிகள் அதிகம் இருப்பதில்லை, காற்றில் பறப்பதில்லை. அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருந்தோம். ஆனால் மார்கழி மாதத்தினுடைய முடிவை புகையால் பகையை உருவாக்குகிறோமே என்கிற போதுதான் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம். காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு நாம் எதை சொல்லித்தர வேண்டும்? ஒரு பழைய பொருட்களை எரிப்பது தவறில்லை. ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்கள் அதை செய்கிறார்கள். அதனால் குழந்தைகளும் அதை செய்கிறது. பிளாஸ்டிக் பொருட்கள், மக்காத பொருட்கள், இதையெல்லாம் எரிக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. எனக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னா, படித்தவர்கள் மீது தான் கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்பு என்பது மிக குறைவாக இருந்தது, விழுக்காட்டு அடிப்படையில். ஆனால் அப்பொழுது இப்படி ஏற்படவில்லை. பாமர மக்கள் மிக சரியாக இருந்தார்கள். படித்தவர்கள் கூடியிருக்கிறோம். ஆனால் படித்தவர்களுடைய சிக்கல் தான் இப்பொழுது பெரிதாகி இருக்கிறது. படித்தவர்கள் இப்படி செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பள்ளி, கல்லூரி இங்கெல்லாம் இப்போது இப்படியான ஒரு பாடத்திட்டங்களை வைக்க வேண்டும். ஒரு நீதி போதனை நிச்சயமாக வர வேண்டும். நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளைய தலைமுறைக்கு நாம் நல்லதை சொல்லித்தர வேண்டும். இந்த பூமி பாழானால் நாம் வாழ முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். பண்டிகை தான், பண்டிகை கொண்டாடுவதற்குத்தான். பண்டிகையின் காரணமாக நாம் திண்டாடக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது என்ற ஒரு வருத்தம் இயற்கை ஆர்வலர்கள் கையில் இருக்கிறது. இயற்கை இயற்கையாக இருக்கிறது. ஆனால் இயற்கையை செயற்கையாக நாம் தான் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மார்கழி மாதத்தில் மலர்களை பாருங்கள், மரங்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், கொடிகளை பாருங்கள். பனியில் நனைந்து சிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிரிப்பை நாம் என்ன பண்ணுகிறோம்? இல்லாமல் ஆக்குகிறோம். இந்த வேதனை மாற வேண்டும். போகி பண்டிகை என்பது சிறப்பானது. பழையன கழியவும் புதியன புகவும் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அதை எப்படி செய்கிறோம் என்கிற மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அதிலிருந்து மாற வேண்டும். நாம இருக்க வேண்டும். நம்முடைய மரபு காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய மண் எவ்வளவு சிறந்தது இல்லையா? ஆனால் இந்த மண்ணை இவ்வளவு மோசமாக வைத்திருக்கிறோமே. தமிழ் அகம் என்று வைத்திருக்கிறோம். நமக்கான உள்ளம் இருக்கிறது. எதற்கு? தமிழுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேர் இருக்கிறது. ஒரு மொழிக்கு ஒரு அடைமொழி கொடுத்து வைத்திருப்பார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழ் அகம் என்று வைத்திருக்கிறோம். ஆனால் அகம்பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோமே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. புகையில்லாத உலகத்தை உருவாக்குவோம். நம்முடைய மண் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒவ்வொருவருடைய சிந்தனை தான். ஆனால் எல்லோரும் இதை கூட்டாக செய்கிற போதுதான் வெற்றி நமக்கானதாக இருக்கும். நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு மிக சரியான ஒன்றை விட்டு செல்ல வேண்டும். இந்த பூமி காப்பாற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது. ஏதோ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும், தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்ய வேண்டும் என்று கடந்து போய்விடக்கூடாது. தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நிச்சயமாக அதை நாம் செய்தால், நாம் சரியாக இருந்தால் நம் குழந்தைகளும் சரியாக இருக்கும். நன்றி.